ஜெய்ப்பூர் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ராஜஸ்தானு. பங்கமா அடி வாங்கினாங்கடா பாகிஸ்தானுங்கிற மாதிரி என்னென்ன சொன்னோம். அதாவது பாகிஸ்தான் இஸ் நாட் அ ஸ்மால் டீம். அவ்வளவு ஈஸியா அவங்க குறைச்ச மதிப்பிடக்கூடாது. கேக் வாக் ஃபார் இந்தியா அப்படின்னு நான் சொல்ல போது 2 பேர் இருக்கானுங்க இங்க ஒருத்தருங்க. அப்படியே பாகிஸ்தான் அவ்வளவு ஏச எடை போடக்கூடாது. அவங்க திடீர்னு வந்தாங்கன்னா தெரியுமா, பண்ணாங்கன்னா தெரியுமா, போனாங்கன்னா தெரியுமான்னு இந்த நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி தெரியுமா, நாங்கெல்லாம் அப்போ படிக்கிற காலத்துல இந்த மின்சார இதுல உட்காந்து படிச்சிருப்போம்னு சொல்லிட்டு அவங்களுடைய இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தான் இது பழைய காலத்து புராணங்களை பஞ்சப்பாட்டு பாடுறதுக்கு மட்டும் தான் வேலை அப்படிங்கிற மாதிரி தெரியல. டீம் அவுட் அண்ட் அவுட் வேர்ஸ்டா இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். டோட்டலா பாத்தீங்கன்னா பங்கமான ஒரு தோல்வி உண்மையா பாகிஸ்தானுக்கு. எந்த இதை வச்சு இதெல்லாம் ரைவல்ரின்னு சொல்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரைவல்ரி நவுத்து போச்சு. இந்த நவுத்து போன பொறி உருண்ட மாதிரி என்னைக்கும் நவுத்து போச்சு. இன்னும் இதை வச்சுக்கிட்டு இந்த இன்னும் இதுல உயிர் இருக்கு உயிர் இருக்கு உயிர் இருக்குன்னு வச்சுட்டு இருக்கிற மாதிரி உண்மையாவே எனக்கு ஃபீல் ஆகும் இந்த மேட்சை பார்த்தாலே. அந்த டிக்கெட் சேல்ஸ்ங்கிறதை தாண்டி நீ பாத்தீங்கன்னா கிரௌட்லயும் சரி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பங்கமா இருந்துச்சு. இந்த மேட்சை பத்தி பேசுறதை விட இந்த மேட்ச் நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தியும் பங்கமா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஆக்சுவலா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ரிவ்யூ கிடையாது, செய்ய போற ஒரு தருணம். ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படியே குளோரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு குளோரிஃபை பண்ற கலையில ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பங்கமா செய்ய போறோம். சோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எஸ்ஜி கிரிக்கெட் வித் மர்பி சுனபான் கோகுல் குன். என்ன கைஸ், செஞ்சிடலாமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜாவுக்கு இத்தனை பசங்க இருந்தாங்கன்னு சொல்லி கதை சொல்ற மாதிரி பாகிஸ்தான்காரங்களும் ஒவ்வொரு தடவையும் இந்த பழைய கதைகளை பஞ்சப்பாட்டு பாடுற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளும் கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்த மாதிரி இல்ல. ஏதோ பாபர் அசாம் முகமது ரிஸ்வான தூக்கிட்டா அப்படி இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படி நீவா ஆட்டோ ஓடுங்கிற மாதிரி என்ன பண்றானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. உண்மையாவே ஆப்கானிஸ்தானை கூட ஜெயிக்க வைக்க முடியாது. இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா, பாகிஸ்தானோட நிலைமையை பார்த்தனா உண்மையாவே அவங்க ஏசியா கப்ல ஒரு காம்படிட்டிவ் டீமா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இது நான் சொல்லலப்பா, ஏதோ இவங்க சொல்றாங்க. இவங்க வன்மத்தோட சொல்றாங்க. பாகிஸ்தான் ஃபேன்ஸ் அதான் சொல்றாங்க. பாகிஸ்தான் எக்ஸ்கிரீட்டர்ஸ் அதான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட டீம் இட் லாஸ்ட் இட்ஸ் ஓல்டு செரிஷ். அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். போன ப்ரிவியூலையும் ரொம்ப தெளிவா சொன்னேன். இந்தியா கேக் வாக்க ஜெயிக்க போகுது இந்த மேட்ச்ல. இது ஒரு ரைவல்ரி மாதிரி இல்ல. இந்த மேட்ச் டஃப் கொடுத்தா ஃபியூச்சர் கமிங் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்க்கு ஒரு ரைவல்ரி மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. எழுதி தரேன். இனிமேல் இது ரைவல்ரி சொல்றதுக்கான பாயிண்டே இல்ல. ரொம்ப 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 ஒரு அவுட்டேட்டட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருந்துச்சு பாகிஸ்தான் கிட்ட. என்னமோ அவங்க ஒரு ரைவல்ரியே நினைச்சு ஆடினாங்களானே தெரியல. வந்த வேகத்துல விக்கெட் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு கவலையில நாங்க எதுக்கு சும்மா துபாயை சுத்தி பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு போக போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்தீங்களே தவிர யாருமே உண்மையாவே இந்த கேமை எடுத்துட்டு போகணும், கேம் ஆடணும், நம்ம ரெஸ்பான்சிபிளா ஆடணும், நம்ம டீமுக்காக ஆடணும். இந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் ஒரு இதுவுமே கிடையாது. ஈஸியா இருந்துச்சு இந்தியாவுக்கு. இந்தியா அவங்களா கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சின்ன சின்ன கேமியோஸ் காமிச்சிருந்தாங்களே தவிர ஒருத்தர் கூட ஒரு இது, அதாவது ஓப்பன் இன்னும் கிளியரா சொல்லணும்னா சாயின்ஸா ஆஃப்ரிடி ஆடின பேட்டிங் கூட பாகிஸ்தான் எந்த டாப் பேட்ஸ்மேனும் ஆடல. இதை நீ நம்பலனால இதுதான் நெசம். அதான் உண்மையான ரியாலிட்டியும் கூட. நீங்க பேட்டிங்க போய் சயின்ஸ் ஆஃப் இருந்து கத்துக்கங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சு உண்மையாவே பாகிஸ்தான் டீமோட பேட்டிங். திரும்ப சொல்லிட்டு வந்துடாதீங்க ஒரு காலத்துல நாங்க அப்படி ஜெயிச்சு இப்படி ஜெயிச்சோம். அன்னைக்கு ஜெயிச்சிங்க தம்பி, அதெல்லாம் நாங்க இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு என்ன ரிசல்ட் அதை பார்க்கணும். இதை சொல்லிட்டே இருக்கலாம், ஓகேவா? நாங்க அந்த காலத்துல எப்படி தெரியுமா, இந்த வெஸ்ட் இண்டீஸ் சொல்லுவாங்க, நிறைய டீம்ஸ்க்கு அப்படி இருக்கு. அவங்க கூட ரீக்ரூப் ஆயிட்டு வராங்க. பாகிஸ்தான் தேஞ்சு தேஞ்சு கழுத தேஞ்சு கட்டிடமான கதையா போய்கிட்டு இருக்குது. வயக்காட்டுக்கு போறேன்னு சுடுகாட்டுக்கு போறானா, சுடுகாட்டுக்கு போறேன்னு பயங்காட்டிட்டு போனான்ட்டு பயங்காட்டிட்டே தான் இருக்கீங்களே தவிர ரிசல்ட் வர மாட்டேங்குது. கிட்டத்தட்ட எல்லா பாகிஸ்தான் பிளேயர்ஸே ஹோப் இழந்துட்டாங்க. நீங்களா ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஓகே நம்ம ஒரு செம டீம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கீங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க எந்த தைரியத்துல இந்தியா ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு வரீங்க. ராஜா, இந்தியா இந்தியா எப்படி வச்சிருக்காங்க தெரியுமா டீம்? இந்தியாவுக்கு ஒரு ஸ்கோர் டீம் இருக்கு. அதை இடம் பெறாதவங்க இந்தியா ஏ, இந்தியா பி, இந்தியா சின்ட்டு ஒரு 4 டீம் ஃபார்ம் பண்ணலாம். இந்தியா டீம் வச்சு டீம்ல சான்ஸ் கிடைக்கலாம். அவனுங்களை கூட ஜெயிக்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்கு, ஓகேவா? அப்படி ஒரு டீம் வச்சுக்கிட்டு நீங்க எந்த தைரியத்துல பேசுறீங்க அப்படிங்கிற இது கலாய் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க, ஒரு ஆதங்கம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு டீம் இன்னைக்கு பார்த்தா எப்படி இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. பங்கமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் போட்டு. ரொம்ப ஈஸி. நேத்து உண்மையாவே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்த மாதிரி யாருக்காச்சும் ஃபீல் ஆச்சா? எனக்குலாம் சுத்தமாவே ஃபீல் ஆகல. எனக்கு ஏதோ சும்மா ஏதோ அசோசியேட் நேஷன் டீம்ஸ் கூட இந்தியா ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஒண்ணுமே இல்ல, உப்பு சப்பே இல்ல மேட்ச். ஆப்கானிஸ்தான் கொடுத்துருப்பாங்க தம்பி டஃப் நமக்கு. அவங்க கூட ஜெயிக்கிறதுக்கு அது ஸ்பிரிட் தெரிஞ்சிருக்கும். கண்ட வரல விட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணா கண்ட வரல விட்டு ஆட்டிடுவாங்க ஆப்கானிஸ்தான். நான் சீரியஸா சொல்றேன், அவங்க ஸ்ட்ராங் டீம், நல்ல டெவலப் ஆயிட்டு இருக்காங்க, சூப்பரா வராங்க. பாகிஸ்தான்னா எங்கப்பா போன அப்படிங்கிற மாதிரி இருக்க. உண்மையாவே என்ன டீம், என்ன ஆச்சு, யாரை வச்சு இது பண்ணுவீங்க? இருக்கிற இதை வச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருந்தா எப்படி சரிப்பட்டு வரும் எனக்கு சீரியஸாவே தெரியல. ஆனா அதான் சொல்றேன் பாத்தியா, இது
பங்கமான ஒரு தோல்வி பாகிஸ்தானுக்கு. நோ மேட்ச். உண்மையாவே ஆஸ் பர் தம்ப்நெயில் இந்தியாவோட மேட்சுக்கு கூட பாகிஸ்தான் கிடையவே கிடையாது. மேட்ச்ல சுத்தமாவே கிடையாது பாகிஸ்தான். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு மேட்ச்ல கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இந்தியா மேட்சை வந்து நீங்க இது பண்ணிட்டு டேரக்டா ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி சின்ன நேஷன்ஸ் கூட ஆடியோ போனீங்க ஃபைனல்ஸ் போக முடியுங்கிற அளவுக்கு கலாய்க்கிறாங்க. சொந்த கிரவுண்ட்ல சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடி எலிமினேஷன் ரவுண்டே வெளியே வந்த பெருமையெல்லாம் அவங்கள சார் அந்த அளவுக்கு பங்கமான ஒரு தோல்விகளை எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ரீக்ரூப் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ பிஃபோர் நான் வந்து இதை ரொம்ப வளவள கொலன்னு பேசுறதுக்கு முன்னாடி நான் சூனா கிட்ட போறேன், கூன் கிட்டயும் போறேன். ஏன்னா ரெண்டு பேரும் பாகிஸ்தானை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் செய்து விடாதீர்கள். அவர்கள் யார் தெரியுமா, ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்கள் தெரியுமா, அவர்கள் நினைத்தால் என்ன செய்ய முடியும் தெரியுமான்னு பங்கமா செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பங்கமா செய்யணுங்கிறதா என்னுடைய ஒரே டார்கெட். சோ சூனா, ஐ வில் ஸ்டார்ட் வித் யூ. சொல்லு பாப்போம், தாட்ஸ் அவர்ஸ் சொல்லு, அப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். மர்ஃபி என்னத்த சொல்றது மர்ஃபி, இன்னைக்கு ஒரு முடிவுல இருக்க போல நான் நினைக்கிறேன். பாகிஸ்தான் வச்சு செய்யணும்னு. உண்மையா மர்ஃபி, ஆக்சுவலி நேத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா. பாகிஸ்தான் டீமை பார்க்கும்போது விஸ்வாசம் படத்துல டைலாக் ஒரு இல்ல, ரோபோசங்கர் முன்னாடி எப்படி இருந்த பங்காளி அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து கட்ட குடும்பம் மாதிரி அந்த பாகிஸ்தான போட்டு வரவனெல்லாம் போட்டு அடின்னு அடிச்சுட்டு போறாங்களா. டேய் என்னடா இது. உண்மையாடா, நான் கூட ரிவியூல கூட நான் சொல்லியிருப்பேன், அந்த நாள்ல கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸ் பவுலர்ஸ் நல்லா விழுந்துச்சுன்னா டஃப் கொடுக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். விக்கெட் விழுந்துச்சு, பேட்டிங் விழுகல, விக்கெட் விழுந்துருச்சு, டக்கு டக்குனு விக்கெட் விழுந்துச்சு, விழுந்துச்சு, நல்லா விழுந்துச்சு. இதுக்கு நான் சிரிக்கிறதா அலறதான்னு தெரியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு மர்ஃபி. அவங்க பாகிஸ்தான் பிளேஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2021 நினைக்கிறேன் இதே துபாயில நம்மள 10 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க அவங்க. ஆக்சுவலி ஒரே ஓப்பனிங் பார்ட்டிசிபேட் ஜெயிச்சாங்க. அப்படி இருந்த டீம் இப்போ பாரு ஒண்ணுமே இல்லாத மாதிரி. எனக்கு கேட்டா பாபர் அசாம ரிஸ்வானே இருந்திருக்கலாம் போல எனக்கு தோணுது. டாட் மேல டாட் ஆடுற மாதிரி அதுக்கு எவனிலேயாச்சும் இருந்துட்டு ஆடிட்டு போலாமே. என்ன ஒரு வித்தியாசம் இருந்திருக்காது. இந்த ஸ்கோர்லயே வந்து பார்த்தோன்னா ஒரு 2 விக்கெட் கம்மியா இருந்திருக்கும். ஆனா ஸ்கோர் இப்படி தான் இருந்திருக்கும். ஏன்னா அடிச்சிருக்க மாட்டாங்க, டொக்கு வச்சிருப்பாங்க. நல்லா பழமா அந்த பேட் வந்து சீசனிங் பண்றதுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி பேட்டை சீசனிங் பண்ணிருப்பாங்க நல்லா பாலை வச்சு. அதான் நடந்திருக்கும். ஸ்கோர் மாதிரி இருக்காது. அப்படியே இதை கழட்டி இருக்க மாட்டாங்க. இதான் நடந்திருக்கும். சொல்லுப்பா. ஏன்னா பாகிஸ்தான் மீடியா இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஐயோ பிக் சீனியர் பிளேயர்ஸே இல்ல அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு. மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி இன்னொரு இது ஆச்சுன்னு வச்சுக்கோ, இதே மாதிரி நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு. இந்த ரவுண்ட்ல எப்படி குவாலிஃபை ஆனாங்க, ஓமனு யூஏ அடிச்சு இவங்க எப்படி குவாலிஃபை ஆயிருவானுங்க. ஓகே, அது ஆமா கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன கோ நீமா கஷ்டம்டா, ஜெயிச்சிருவாங்கடா டேய். போற போக்கு பார்த்தா எது சொல்ல முடியாது. எனிதிங் கேன் ஹேப்பன். அடா பாவிகளா, ஒரே மேட்ச்ல இப்படி வந்துட்டீங்களே. அதான் சூப்பர் போர்ஸ் எனக்கு தெரிஞ்சு எப்படியோ போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்தியா அந்த மாதிரி டீம் எல்லாம் இருக்கு. அதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணலாம் பாகிஸ்தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஏசியா கப் பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த ஃபைனல்ஸ் போயிட்டாங்கன்னா ஓகே, இல்லைன்னா மறுபடியும் ஐ திங்க் இந்த வேர்ல்டு கப் வருதுல ஃபெப்ல இந்தியால மறுபடியும் ரிஸ்வானும் பாபர் அசாம் உள்ள கொண்டு வர பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மிடில் ஒண்ணுமே இல்லடா, இந்த ஹாரிஸ், முகமது ஹாரிஸ் பும்ராவை போயிட்டு ஸ்லாட் சீப் இது என்ன கத்தி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. என்னது இது நான் கேக்குறேன், இதெல்லாம் என்னது இது? ஓமானோட அடிக்கலாம், யூஏயோட அடிக்கலாம், பும்ரா அடிக்கலாமா சொல்லு? நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்படியான ரொம்ப கஷ்டம். வேர்ல்டு கப்பே எனக்கு தெரிஞ்சு தாண்ட வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேர்ல்டு கப்ல வர 20 டீம்ஸ் வரப்போகுது. 2024 வந்த மாதிரி 2026 அதே மாதிரி பேட்டர்ன் தான் கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுலயாச்சும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தட்டுமிக்கி அசோசியேட் டீம்ஸ் இருக்கு, அடிச்சு வந்துருவானுங்க. சூப்பர் 8 வரைக்கும் போலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய டீம்ஸ் வந்துடும், டாப் 8 டீம்ஸ் வந்துடும். கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். கூட உன்னோட ஒப்பீனியன் சொல்லப்போ இவ்வளவுதான் எனக்கு அழுகிறதா சிரிக்கிறதா நல்லவனா கெட்டவனா அந்த மாதிரி நிலைமையில உட்காந்துருக்கேன். நான் என்ன சொல்றது, நானும் ரொம்ப டிசப்பாயிண்டட் தான். ஆக்சுவலி கொஞ்சமாச்சும் ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். சுத்தமா ஒண்ணுமே இல்லை. ஒன் சைடட் மேட்ச்னா அவ்வளோ கேவலமா ஆடினானுங்க. இப்படி இருந்த டீமை இப்படி மாத்தினாங்கன்னா ரொம்ப மோசமா இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு ஹோப்பாச்சும் இருந்துச்சு. ஒரு ஒரு ஃபைட்டிங் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு நல்லா அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சமாச்சும் பேட்டிங் ஆடி நம்மளும் ஜெயிச்சிருப்போம், வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ஃபைட்டிங் இருந்திருக்கும். பார்த்தா டோட்டலி ரொம்ப மோசமாக தான் இருந்தாங்க. பேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. ஃபுல்லு டாட் பால் தான். மொத்தமாக 10 ஓவருக்கு டாட் பால் ஆடி இருப்பானுங்க நினைக்கிறேன் மோஸ்ட்லி. டைம்ஸ் ஆஃப் ரெடி மட்டும் கடைசியில ஒரு காட்டலன்னா அந்த ஸ்கோரே வந்திருக்காது. அந்த மாதிரி தான் ஆடினாங்க. அதுதான் உண்மை. 80-90 ஆல் அவுட் ஆயிருப்பானுங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி ரொம்ப அட்லீஸ்ட் அவனையாச்சும் முன்னாடி இறக்கி விட்டுருக்கலாம்.
இந்த மாதிரி ஆடுறதுக்கு அவங்க முன்னாடி இருக்கிறவங்க குணு பேட்ஸ்மேன் ஆடுறதுக்கு ஒரு பதிலா நிமிஷம் ஷைன் ஷாப்ரி ஆடி இருக்கலாம். குணு இது நீ சொல்லணும் நான் வந்து அந்த முகமது நவாஸ் இருக்கலாம், அவர் தானே நம்பர் 1 ஸ்பின்னர் ஆச்சே. அவங்க ம், டீம் கோச் எல்லாம் சொல்லியிருக்காருல, முகமது நவாஸ் தான் நம்பர் ம், 1 ஆல்ரவுண்டரு, நம்பர் 1 ம். லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னரு, அப்படி இப்படின்னு பில்டப் விட்டாங்களே. அதனால அவர் ஆடி உனக்கு இருக்காங்க கீழே இறந்துட்டாரு. உனக்கு என்னப்பா, உன் வாய் உன் உருட்டு, இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பேசுவ. கேட்கறது நாகநாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு சீரியஸ் அது சொல்ல அது போறது அது. இதெல்லாம் கேட்டா. உண்மையாவே ஆமா ஆமா. அதாவது எப்படிதான் ஃபர்ஸ்ட் மறுத்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சல்மான் அலி ஆகா வந்து டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்ததே பெரிய சர்ப்ரைஸ். எப்படி என்ன ம். ஆன் வாட் சர்ப்ரைஸ் கால் இல்ல, ஹி டுக் தட். சர்ப்ரைஸ் எல்லாம் இல்ல, பயம் அவ்வளவுதான், சிம்பிள். ஏன்னா சேசிங் இந்தியா எல்லா டைமும் போட்டு அடி அடிச்சாங்க சேசிங்ல தான். பாகிஸ்தான் ரீசெண்டா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பயத்துல ஆடி எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட். கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு அதான் இருக்கும். சேசிங்னா மறுபடியும் வந்து அடிச்சு கொண்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அடிக்க முடியாது, இவங்க ஒரு 200 கிட்ட அடிச்சிருப்பாங்க இந்தியா, 180 200 அடிச்சிருப்பாங்க. இருக்க பேட்டிங்ல சான்ஸ் இல்ல, அதனால பயத்துல எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க மேட்ச். கூட நல்லாவே ஆடல ஆக்சுவலி. டாப் ஆர்டர் ரொம்ப வெர்ஸ்டா இருக்கு பாகிஸ்தானுக்கு, ரொம்ப வெர்ஸ்ட். ஒருத்தவங்க கூட ஒரு இன்டென்ட்டே கொடுக்கல ஆக்சுவலி. அவங்க சும்மா ஆடணும்னுக்காக ஆடிட்டு போறானுங்க, எல்லாரும் ஆடணும்னுக்காக ஆடிட்டு போறாங்க தவிர, இவ்வளவு விக்கெட் ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறம் வரவங்கலாம் அதே சரி சும்மா ஒரு ஆடுவோம் அப்படி, சும்மா லூஸ் ஷாட்ஸ் வேணும்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் எல்லாம் ஆடணும்னு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து கொஞ்சம் டிஃபென்சிவா ஆடணும். ஏன்னா யாருமே இல்லை, டவுன் ஆடுற விக்கெட்ஸ் யாருமே இல்லைன்னா அவங்க பார்த்து நல்லா ஆடணும் அப்பதான். ஏன்னா பவுலர்ஸ் வந்து பேட்டிங் ஆடுறது வந்து யோசிக்கக்கூடாது இல்லை. இவனுங்க வந்து பவுலர்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஸோ ஒஸ்ட்டாக இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆக்சுவலி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஃபர்தராக கிரிக்கெட்டிங் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த டீம் வச்சு ஓட்டணும், கண்டிப்பா நிறைய மாற்றணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க ஏதாவது பண்ணாதான் இன்னும் ஃபர்தராக ஃபியூச்சர்ல பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். நம்ம வேணா எக்ஸ் லெஜண்ட் பிளேயர்ஸ் வக்கார் யூனிஸ், ஷோயப் அக்தர், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வேணா இது பண்ணி கூட்டு வந்து திரும்ப நீங்க வந்து ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆட வச்சு ஏதாவது நீ பண்ணாதான் சொல்றது உண்டுன்னு நினைக்கிறேன். நீ சொல்றீங்களா, எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க மச்சி. வசீம் ஆமா. அக்ரம், ஆமா, இம்ரான் கான் அவங்களே வந்து நல்லா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இருக்க ஸ்டாண்டர்ட் அவங்கதான் கேட்டு. பண்ணு நினைக்கிறேன் அடுத்து விட்டா. ஆமா நிலைமை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அது. அதாவது எனக்கு வந்து இந்த மேட்ச்ல வந்து இருக்கக்கூடிய இதே போயிடுச்சு உண்மையாவே சொல்லணும்னா. ஏன்னா வந்து ஒரு டீம் நீங்க இவ்வளவு தடவை இவ்வளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கீங்க, உங்களுடைய லெகசி எவ்வளவு பெரிய லெகசி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அதை வச்சே பீத்திக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து. நாங்க எப்படி தெரியுமா, நாங்க அப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பேசுற ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்களா நம்பிக்கிட்டு இருக்காங்க இவன் தான் நம்பர் 1 ஸ்பின்னர், இவர் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணுவார் தெரியுமா. ஒருத்தர் பேசியிருந்தாப்ல, ஒருத்தர் ஒரு பாகிஸ்தான் பிளேயர், பும்ராவோட பால்ல 6 பால் 6 6 அடிப்பேன். இங்க நீ வந்து நீ இதெல்லாம் பேசலாமா நீ ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் ஆகி போட்டு இதெல்லாம் பேசலாமா தம்பி? இதெல்லாம் தேவையா உனக்கு? ஹர்திக் பாண்டியா பால் அவுட் ஆகிட்டு நீ பேசலாமா? பார்ட் டைம் பவுலரியா வரலாம் இல்ல? என்ன நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லு பாக்கலாம். சாயின்ஸ் அப்படி ஃபர்ஸ்ட் பால் போற இறங்கி வந்து ஒரு சுத்து அபிஷேக் சர்மா போர் ஒகரக்கட்டை வாழ அப்படியே ஒரு போர் போகுது, அது பாட்டுக்கு பவுண்டரி. அப்படியே பவுலராவே பாகிஸ்தான் அடிச்ச மாதிரி மதிக்கல, வச்சது. பவுலராவே மதிக்கல, அவன் மதிக்கல. ஸ்பீடே மதிக்கல. நீ எவ்வளவு பெரிய பவுலரா வேணா இருக்கு, நான் இப்படிதான் ஆடுவேன் அப்படின்னு மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. உண்மையாவே சொல்லணும், ஷூமன் கீழே பாரு நேத்து ஒருத்தர் கூட நின்று ஆடணுங்கிற ஐடியாவே இல்ல. இந்த மேட்சை முடிக்க போறோம், பங்கமா உங்களை செய்ய போறோங்கிறது மட்டும் தான் ஐடியா இருந்துச்சு. கரெக்டா? அதுதான். யாருமே வந்து சரி கொஞ்ச நேரம் நிப்போம், கொஞ்ச நேரம் அப்படியே 20 ஓவர் தள்ளுவோங்கிற ஒரு ஐடியாவே நேரம் அது போல. இல்லவே இல்ல. ஆமா போட்டு பொழக்கணும் தான் இருந்தானுங்க போலக்க எல்லாரும். போல. எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சோ, ரன் ரேட் இந்த கம்மியாயிருச்சு இந்தியாவுக்கு, இந்தியா வந்து இப்போ உடனே ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இந்த சான்சஸ்க்கு போக போறோங்கிற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து பங்கமா செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு பாகிஸ்தானை போட்டு. கரெக்ட். பண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. பவுலிங்ல பார்த்தோம்னா ரன்ஸ் கொடுக்கவே இல்லை இந்தியா. ம். ரொம்ப ரெஸ்ட்ரிண்டா விக்கெட்ஸ் ஒரு ஆன் ஃபால்ல போய்கிட்டே இருக்கு, ரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க பேட்ஸ் ஆட வைக்கிறாங்க, பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் அப்படி ஒண்ணுமே பண்ண மாதிரி இல்ல. கரெக்ட். இவங்களா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்க அப்படி, நாங்க இப்படி, அது இப்படி, அது இப்படி. என்னப்பா இப்படி? ஆனால் மர்சி என்னதான் சொன்னாலும் நம்ம இந்தியனோட பவுலிங் குவாலிட்டி இருக்குல்ல மர்சி, 3 அது ஸ்பின்னர்ஸ் ஒத்துத்தான் பாக்கணும். அதெல்லாம் ஆ, எந்த பெரிய ஏய், அந்த அந்த கால் எடுத்திருக்கோம்ப்பா இந்தியா. we should give credit to the team, the practice, the management, நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த இது சொல்ற பிராக்டிஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளவு இருக்கு. சும்மா கிடையாதுல்ல. ஏன் பாகிஸ்தானுக்கு என்ன இது இல்லையா? போர்டு இல்லையா? கிரிக்கெட் போர்டு இல்லையா? எல்லாம் இருக்குல்ல. பண்ணுங்க, யார் வேண்டாம் நம்ம கையை பிடிச்சி எடுத்துட்டோமா இந்தியா? நீங்க வந்து எல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு பிஎஸ்எல் தான் ஐபிஎலுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு இருப்பாங்களே அவங்க. ஏன் நீ ஏதாவது சொல்ற, திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நீங்களா ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது வெளியே என்ன நடக்குதுன்னு. கொஞ்சம் வாங்க சாமி வெளியே வந்து பாருங்க. என்னன்னா கேட்டீங்கன்னா இன்னொரு 10 வருஷம் யூஏ டீமே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பயங்கரமா. நீங்க எப்படியே உட்காந்துக்க வேண்டியதான். பாகிஸ்தான் ஒரு டீம் இருந்த சூழலாம் அரிச்சு ஓடியெல்லாம் போயிருவீங்க ஓப்பனா சொல்லணும்னா. இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் கிரிக்கெட்டுக்குலாம் கரெக்ட் தானே? யாருமே ஆட மாட்டாங்க.
ஓகேவா? ஆல்ரெடி பிசிபிஸ் அண்டர் லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் ட்ரபிள், பயங்கரமா போயிடுச்சு, அடி வாங்கிட்டு இருக்குது அவங்க எக்கானமிய. கரெக்ட். இப்போ சொல்லுப்பா. ஒரு சஜஷன் ஆக்சுவலி, இப்போ வந்து இந்த ஏசியா கப் பத்தில நீ சொல்லியது கரெக்ட் ஆக்சுவலி, பிசிபி ட்ரபிள் அதெல்லாம். ஆனா இதுக்கு ஒண்ணும் பண்ணல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏசியா கப் ஒன் சைடடா மாறிடுச்சு. எப்படி எனிவேஸ் இந்தியா இஸ் கோனா வின், டஃப் கொடுக்கற பார்த்தா ஸ்ரீலங்கா கொஞ்சம் நல்லா ஆடிச்சு. நான் பார்த்த மேட்ச் எல்லாம் ஆப்கானிஸ்தான் கூட ஆட வாய்ப்பு இருக்கு. ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், டு an extent பங்களாதேஷ். பங்களாதேஷ் அந்த புலிக்குட்டி டு an extent விடு, இந்த ஆமக்குட்டிக்கு புலிக்குட்டி பரவாயில்ல விட்டுரு. சரியா? ஏதாவது சொல்லு. இது ஆவையாயிருச்சு, ஆவைக்கு புலி பரவாயில்ல சொல்லு. ஆவைக்குட்டி இந்த மாதிரி இருக்கறனால சோ இந்த T20s அந்த ஒயிட் பால் கிரிக்கெட் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போறதுக்கு பாகிஸ்தான் அசோசியேட் டீமோட சேர்த்திடலாமா நான் கேக்குறேன். ஏன்னா டாப், ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5-6 டீம் தான் நல்லா பிளே பண்ணுது. ஓகேவா? மத்த எந்த டீம்ஸ் அந்த குவாலிட்டி வர மாட்டோம். நெக்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் எனக்கு 6-7 டீம் ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் கூட நான் இதுல சேர்த்துக்க மாட்டேன். இவங்க டாப் டீம்ஸ் மட்டும் ஒரு இது லீக், நெக்ஸ்ட் பாட்டம் 6 டீம்ஸ் லீக் அந்த மாதிரி வச்சு ஏதாவது பண்ண கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரல. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் செல் அவுட் ஆகலடா டிக்கெட். ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் எல்லாம் பத்தல. ஒண்ணுமே ஆகல. துபாய் இஸ் a very common ground, ரொம்ப வெரி காமன் கிரவுண்ட். ரெண்டு டீம் ஃபேன்ஸ்க்குமே ஆக்செப்டபிள் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட், ரெண்டு டீம் ஃபேன்ஸ்மே பர்மிட்டபிள் கிரவுண்ட். ஒரு சைடுனா கூட பரவாயில்ல. ஓகேவா? நம்ம எத்தனை மேட்சஸ்ல பாத்துருக்கோம் இந்தியா பாகிஸ்தான் மேட்சோட கிரவுட் செட்டிங் எப்படி இருக்கும். டிக்கெட் கிடைக்காது ராஜா, இப்படி இப்படிக்குள்ள செல் அவுட் ஆயிரும். நடந்த மாதிரி ஒரு அறிகுறியே தெரியல ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி சொல்றது. ஏன்னா சாம்பியன்ஸ் டிராபி நடந்துச்சு இந்தியா பாகிஸ்தான், அதுல கூட கூட்டம் ஒரு அளவுக்கு ஏன்னா அவங்க தெரிஞ்சு போச்சு எப்படியே அடி வாங்க தான் போறானுன்னு சொல்லி வரப்போறதுல நினைக்கிறேன். பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்தாங்களானே தெரியல பாவம். அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு உண்மையாவே சொல்லணும்னா. அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு இதா பார்த்து டீம் வந்து இன்னைக்கு இப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறது யாராலையுமே டைஜஸ்டே பண்ணிக்க முடியாது. என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உண்மையாவே சொல்ல போனா. ஆனா இதுக்கு வந்து நம்ம என்னப்பா சொல்ல முடியும்? நீங்க வந்து உங்க போர்டை வந்து அப்படி ஸ்ட்ராங்கா வச்சிருந்து நீங்க ஏதாச்சும் பண்ணி இருக்கலாம். நீங்க வந்து சும்மா உட்காந்து இது சொன்ன மாதிரி ஒரு நீங்களே ஒரு குதிரை சட்டில மண் ஓட்டின மாதிரி நீங்களே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம். நாங்க இப்படி நாங்க அப்படின்ட்டு. ஆனா டீம்ல அப்படி ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லிக்கிறீங்க டீம் அப்படி இருக்கு, டீம் இப்படி இருக்குன்ட்டு. டு an extent பாகிஸ்தான் வந்து டெவலப் பண்ணல, இல்ல அவங்க டீமோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு பண்ணலன்னா கண்டிப்பா they are going to face a very huge loss. ஏன்னு கேட்டேன்னா இன்னைக்கு UAE, ஓமான் இந்த மாதிரி டீம்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீ டைம் கொடு. ஆப்கானிஸ்தான் இப்பதான் ஆரம்பிச்சாங்க, நீங்க நல்லா வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் போது ஏசியால காம்படிட்டிவா ஆப்கானிஸ்தான் வந்து நின்றோம். அவங்க கெபாசிட்டி வந்துருவாங்க. இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் கமிங் டு பிளே கிரிக்கெட் இன் ஆப்கானிஸ்தான். ஓகே, ஆப்கானிஸ்தானுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது. UAEக்கு பணம் இருக்கு. ஓகேவா? அவங்களால பண்ண முடியும். சரியா? சோ ஸ்ரீலங்காவும் பார்த்தனா இப்ப அவங்க அந்த பழைய ஃபார்முலாக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஸ்ரீலங்கா வந்து இப்ப அந்த பேக் ஃபார்முலா கரெக்டா புடிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா ஜெயசூர்யா வந்து இப்ப கோச்சா வந்திருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் கொஞ்சம் மாறிக்கேனா ஒயிட் வாஷ் பண்ணாங்க. கரெக்ட்டா? ஒயிட் வாஷ்ல 2-1 நினைக்கிறேன். ஒயிட் வாஷ் 2-1 சம்திங், ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. ஆமா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இல்ல இந்தியாவை ஜெயிச்சாங்களடா ஸ்ரீலங்கால. ஓ யா புரியுது. நீ அந்த நம்ம கம்பீரனா கூட போனது. சரி. அப்போ கொஞ்சம் ஜெயசூர்யா கோச் வந்ததுல இருந்து கொஞ்சம் நல்லா ஆடுறாங்கன்னு எனக்கு தோணுது ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா வந்து எப்படின்னா செம டீம் தான் இருந்த டீம். ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சு, ஆனா அவங்க திரும்ப ரீவேம்ப் ஆகுறாங்க. பாகிஸ்தான் ரீவேம்ப் ஆகலாம், ஆனா அதுக்கான எஃபர்ட்ஸ் நீங்க போடணும். அதான் நான் கேட்கறேன். நான் சொல்றது இப்போ வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு தப்பான ஃபார்முலால போனாங்க. நிறைய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு, அதெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்க வந்து டீம் வந்து இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா திரும்ப அந்த ஃபார்முக்கு வந்துடும், அது டவுட்டே கிடையாது. அதே மாதிரி பாகிஸ்தான் வரணும், வந்தா கிரிக்கெட்டுக்கு நல்லது. ஆனா பாகிஸ்தானை பார்த்து வர்ற மாதிரி தெரியல. தேர்ட்டு தெளிவு விட்ட கதையா தான் சுத்திட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். எதுவும் மாற்றங்கள் வரமாட்டேங்குது பாகிஸ்தான் டீம்ல. பாகிஸ்தான் டீம் கண்டிப்பா வரணும் உண்மையாவே. ஏன்னா வந்து உண்மையாவே நேரத்துல மேட்ச் எனக்கு வந்து சுத்தமா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி என்னமோ சும்மா ஏதோ மேட்ச் ஓகேப்பா, ஏதோ ஒரு ஆஸ்திரேலியா இந்தியா வந்து சும்மா ஒரு வார்ம் அப் மேட்ச் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. உண்மையாவே சொல்லணும்னா இந்தியாவும் பெருசா அலட்டிக்கவே இல்லை இந்த மேட்ச்ல. ஒரு அலட்டனே கிடையாது. நீ என்ன ஆடிட போற அப்படிதான் ஆடி அந்த ஆட்டிடியூட் இருந்துச்சு இந்தியா கிட்ட. நீ என்ன ஆடிட போற. ஏற்கனவே ஏசியா கப் வந்து ஓப்பனா சொல்லணும்னா இந்த வருஷம் ஹைப்பே இல்ல ஏசியா கப்புக்கு. ஓப்பனா சொல்லலாம். ஏன்னா ஏசியா கப் ஹிட் லாஸ்ட் இட்ஸ் ஹைப் பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் திஸ் இஸ் a சீரீஸ் லைக் இந்தியா கூட யார் ஃபைனல்ஸ் ஆட போறா, அவ்வளவுதான் பாயிண்ட். யார் இப்ப இந்தியா கூட ஃபைனல்ஸ் ஆட போறீங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு உனக்கு நல்லா நடந்தா நீ ஜெயிப்ப, இல்லைன்னா இந்தியா ஜெயிக்க போகுது, அதான் பாயிண்ட். நம்ம இந்த ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம், ஏசியா கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதான் வந்து ஏசியா கப்புடைய நிலவரம். சரியா?
எக்ஸாக்ட்லி. இப்ப நிறைய பேர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க ஆப்பிரிக்காவையும் சேர்த்து ஆப்ரோ ஏசியா கப்னு மாத்துங்க பேரை, கொஞ்சம் டீம்ஸ் உள்ள கூட. ஏன்னா ஏசியா கப் இஸ் லூசிங் இட்ஸ் இல்ல ஏசியா கப் இஸ் லூசிங் இட்ஸ் பிரைம் நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஒரு பக்கம் இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இவங்கெல்லாம் வேற மாதிரி ஒரு லீக்ல போயிட்டு இருக்காங்க இப்போ. இவங்க என்ன விளையாட்டு கட்டிட்டு இருக்க, பூச்சாண்டி கட்டிட்டு இருக்காங்க உட்காந்து இங்க. நம்பர் 1 ஸ்பின்னர் இவங்களே சொல்லிக்கிறது, நாங்க 6 பாலுக்கு 6 அடிப்பேன்னு சொல்றது. எந்த உலகத்துல நீ எல்லாம் இருக்க, எங்க தெரிய மாட்டேங்குது. இருக்கீங்களாப்பா நீங்க எல்லாங்கிற மாதிரி தான் எனக்கு உண்மையா ஃபீல் ஆகுது. இது வந்து மோர் தேன் சொல்லுப்பா. ஒன் லாஸ்ட் திங் மச்சி, நீ ஆட்டிடியூட் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா நீ பேசும்போது? அதுல நிறைய பேர் இப்போ பிளேயர்ஸை போட்டு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சூரியகுமார் ஹேண்ட் ஸ்டேக் இஷ்யூ கொடுக்காம போயிட்டது, அது ஸ்போர்ட்ஸ்ல இது பண்ணலாமா, பாலிடிக்ஸ் வேற ஸ்போர்ட்ஸ் வேற அப்படி இப்படிங்கிறாங்க. ஐ திங்க் சூரியகுமார் யாதவ் பண்ணது கரெக்ட் தான் நான் சொல்லுவேன். பட் இங்க எல்லா ரிப்போர்ட் மீடியா, பாகிஸ்தான் மீடியா, இந்தியன் மீடியாவும் சில பேர் வந்து ஏன் அப்படி சூர்யா பண்ணாரு அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. உன்னோட ஒப்பீனியன் குன், உங்க 2 பேரோட ஒப்பீனியன் சொல்லுங்க பாக்கலாம். கடைசியா இது முடிச்சு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குன் சொல்லட்டும். குன் சொல்லுங்க. நேரா குன் தான் மைக்க வச்சுக்கிட்டு பேசாம இருக்கான். சொல்றாங்க பிரியாக்கு மேல நானே பேசிக்கிட்டு இருக்கேன். அத பத்தி என்ன மறுத்து சொல்றது? அந்த அளவுக்கு வந்துட்டான் பாகிஸ்தான். அது மோஸ்ட்லி அந்த இஷ்யூ நடந்ததுக்கு அந்த 6 months முன்னாடி நம்ம இஷ்யூ எல்லாம் பெரிய இஷ்யூ நடந்தது இருக்குல்ல. ஸோ அதனால அதுக்கு ஒரு இதை தான் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்லீஸ்ட் அவங்க நிறைய பேர் அந்த மேட்சே ஆடக்கூடாதுன்னு பாய்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் அந்த ஒரு இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் ஆச்சு பண்ணணும், கண்டிப்பாக பண்ணாத ஒரு அது சொல்ல முடியாது, அப்படி சொல்ல பண்ணக்கூடாதுன்னு தான். பட் எனிவேஸ் ஆஸ் அன் இந்தியன் எனக்கு அது தப்புன்னு தோணலை ஆக்சுவலி. நீ என்ன நினைக்கிற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்போர்ட்ஸ், பாலிடிக்ஸ், ரிலீஜன் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா தொடக்கூடாத டாபிக்ஸ். சரியா? ஸ்போர்ட்ஸ் தொடலாம், கிரிக்கெட்டை பத்தி பேசலாம், ஆனா ஸ்போர்ட்ஸையோ ரிலீஜனோ கலக்க முடியாது. சரியா? இட் இஸ் அ வெரி டைவர்சிஃபைடு ஏரியா ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ். கிரிக்கெட் இஸ் மோர் தேன் ரிலீஜன், மோர் தேன் பாலிடிக்ஸ், எவ்ரி திங். கிரிக்கெட் இஸ் சம்திங், இட்ஸ் அ செப்பரேட் ரிலீஜன் தான் கிரிக்கெட்லாம் பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறப்போ அங்க ஹேண்ட் ஷேக் பண்ணல அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஒரு கான்ட்ரவர்சி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இட் இஸ் அ திங். அது வந்து இந்தியன் டீம் வந்து அங்க ரெப்ரசென்ட் பண்ணி அங்க ஆடுறாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து இந்தியா டீம் அங்க ஆடுது, அப்படிதான் போகுதே தவிர இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் டீமோ இல்ல ஒரு போர்டோட கண்ட்ரோலோ கிடையாது. இட்ஸ் ரெப்ரசென்டிங் அஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அங்க இருக்கு. சோ வந்து நம்ம வந்து 2008 ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐபிஎல்ல பார்த்தோம்னா நல்ல பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டார்ஜ் அட்டாக் நடந்த பிறகுதான் ஐபிஎல்ல வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த சீரீஸா வந்து ஒரு இதா ஆடுறதுங்கிறது நிறுத்தப்பட்டுச்சு. இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு அதுக்கப்புறம் சீரீஸ்ங்கிறது நம்மளா ஒரு பைலாட்டரல் சீரீஸ் ஒரு இந்த சீரீஸ்ல ஆடிக்கிட்டு இருந்தோம். பாகிஸ்தான் போய் இந்தியா வந்து ஆடுவாங்களே தவிர அதுக்கப்புறம் இந்த வேர்ல்ட் கப், இந்த ஏசியா கப், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்ல மட்டும் தான் ஆடுவோமே தவிர மற்றபடி மெயின் ஈவெண்ட்ஸ்ல நம்ம ஒரு பைலாட்டரல் சீரீஸ் எல்லாம் போட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் நின்றுச்சு, அந்த கான்செப்டே பாகிஸ்தான் நின்றுச்சு. ஆனா திரும்ப இது ரிப்பீட்டட் ஆயிட்டு இருக்கு. இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அங்க பாத்துட்டு இருக்க ஃபேமிலிஸ் இருக்காங்க, இல்ல அதோட சென்டிமெண்ட்ஸ்ங்கிறது நிறைய பேர்த்த ஹர்ட் பண்ணும். சரியா? இட் இஸ் நாட் அபவுட் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் தாண்டி நம்ம கண்ட்ரி அப்படிங்கிற அந்த ஒன்னஸ் அங்க இருக்கணும் அப்படிங்கறதா எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ் கூட ரெப்ரசென்ட் தேர் அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த கேம் அவங்க பாய்காட் பண்ணல, அந்த கேம் விளையாண்டாங்க, ஃபேரா விளையாண்டாங்க, அதுல என்னென்ன தேவை அதெல்லாம் செஞ்சாங்க. பட் இஃப் யூ கிவ் ஷேக் ஹேண்ட்ஸ் இப்ப நம்ம வந்து பப்ளிக்கா அட்ரஸ் பண்ணும்போது இட் மே ஹர்ட் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். கண்டிப்பா. ஏன்னா கிரிக்கெட் இஸ் மோர் தென் ரிலீஜன். நிறைய பேர் பாக்குறது ஒரு பெரிய ஸ்போர்ட். இந்தியாவில வந்து கிரிக்கெட் இஸ் ரிலீஜன், பெரிய ஸ்போர்ட் அப்படிங்கிறப்போ எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அது எடுக்கப்பட்டுச்சு. ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டா கேட்டா கண்டிப்பா அது கிடையாதுதான். பட் டேக்கிங் இன் ஆல் தீஸ் இன்டு கன்சிடரேஷன்ஸ் நிச்சயமாக அவர் செஞ்சது அவர் தப்பு அப்படின்னு நம்ம வந்து நிச்சயமா சொல்ல முடியாது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் அது தப்பு, அவர் செஞ்சிருக்க கூடாதுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா இது கிரிக்கெட்டுங்கிறது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு கேம், எல்லாரும் வந்து விரும்பக்கூடிய ஒரு கேம், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேம். ஒரு இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சுதான் பார்க்காதவங்க கூட சந்தோஷப்படுவான். கிரிக்கெட்டை பார்க்காதவங்க கூட they'll be very very happy. அன்னைக்கு ஃபைனல்ஸ் நான் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன், கிரிக்கெட்டே பார்க்காதவங்க கூட வேர்ல்ட் கப் இந்தியா ஃபைனல்ஸ் ஆடுறதுலாம் போய் பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு புரியாது, அது என்னன்னு கூட தெரியாது. இந்தியா ஜெயிச்சா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். பிகாஸ் இந்தியா ஒன், அந்த கண்ட்ரி ஃபீல், அதுதான் மேட்ரு. சோ அந்த மாதிரி நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி நடந்த போது நிச்சயமா வந்து நம்ம அதுக்குள்ள ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவோட ஜெஸ்டரா தான் நான் பாக்குறேன். சோ ஐ டோன்ட் திங்க் சோ தட் திஸ் இஸ் ராங் அப்படின்னு நான் நினைக்கல. சோ இதோட இந்தியாஸ் பாகிஸ்தான் ரிவ்யூ முடிந்து விட்டது. ஏன்னா இது ரிவ்யூ முடிஞ்சு விட்டதுன்னு சொல்றதை விட பாகிஸ்தான் டீம் முடிஞ்சிடக்கூடாதுங்கிற நம்பிக்கையில தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்னதான் நமக்கு வந்து இதான நேஷனா இருந்தாலும் கூட கிரிக்கெட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் டீம் நிச்சயமா தேவை. ஏன்னா ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே இல்லாம போயிடும். ஏன்னா வந்து
ஏற்கனவே பிரான்சைஸ் கிரிக்கெட்ல நிறைய அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏற்கனவே கிரிக்கெட் குள்ள நிறைய பம்ப் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நல்ல டீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரெக்கவர் இழந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய பிளேசஸ் வந்து இதாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நியூ டீம்ஸ் கமிங் டு ஃபில் இன்ங்கிறது நம்ம நிச்சயமா நோட் பண்ணணும். அவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் வந்து ஒரு ஜிம்பாவே எப்படி ஒரு காலத்துல நல்லா இருந்த டீம் எப்படி இதா போச்சோ அந்த மாதிரி இதா சொல்லணும். எண்டிங்ல முடிக்கும் போது ஒன்னே ஒன்று சொல்லணும். நல்லா இல்லாதவன் நல்லா ஆகுது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நல்லா இருந்தவன் நல்லா இல்லாம போகக்கூடாது. நல்லா வாழ்ந்த குடும்பம் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரிதான் ரொம்ப ரொம்ப இதா போயிடும். சோ அதன் காரணமாக பாகிஸ்தான் ஷுட் ரீகெயின் ஓல்ட் க்ளோரி தான் நினைக்கிறேன். ஆனா இப்ப வரைக்கும் சொல்ல போனா இந்தியா பாகிஸ்தான் இஸ் நாட் அ ரைவல்ரி. இட்ஸ் அதெல்லாம் இப்போ தேய்மானமாய் கட்டுமாயிருச்சு அந்த கதை. அது திரும்ப ரைவல்ரி ஆகணும் அப்படின்னு சொல்லுங்கன்னா பாகிஸ்தான் ஷுட் டூ சம்திங். அதோட இன்னைக்கு நான் ரிவ்யூ முடிக்கிறேன். சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் எக்ஸைட்டிங்கான கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அதையும் நீங்க மறக்காம பாருங்க. சோ சப்ஸ்கிரைப் டு MSG கிரிக்கெட். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. சோ சியர்ஸ் கைஸ், குட் நைட், தேங்க்யூ சோ மச் அண்ட் பபாய். Okay.